ரத்தனம் அடிச்சு கொடுத்தாள் சீதை. அதை பார்த்த உடனே சுவாமி வேடிக்கையா சொன்னார், சீதை இன்னும் வெத்தலை ரொம்ப நல்லா மடிக்கிறோம்னு நீ உஷத்தின்னு நினைச்சுக்காத, நான் சூரிய வம்சத்தை பிறந்திருக்கேன், நான் தான் உஷத்தின்னு. நானா ரசிக்கிறா இருக்கிற புருஷன் இப்படி பத்தினிட்ட ரசமா பேசுவான். அவ கட்டிக்காரியா இருந்தா அழகா பேசுவாள், அசடா இருந்தா 3 நாள் அழுவல. அவன் வாத்துக்கு போனேன் வெடுமாங்காய் போட்டா ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லுவான். உங்களுக்கு புறச்சேரத்து மாங்காய் தான் பிடிக்கும்னு அடுத்த நாளைக்கு இதுக்கு அழகாமோ அவ மாதிரி இருந்தா நீ மாங்காய் போட கத்துக்கணும், இதுக்கு ரோகம் இல்லாம ஒண்ணு. அது கட்டிக்காரியா இருக்கிற ஸ்திரீகள் அது மாதிரி ரோகம் அப்படியா நானும் அது மாதிரி போடுறேன்னு சொல்லுவாள். சீத்தை பரமரசிக்க நான் சூரிய வம்சம் உஷத்தின்னு சொன்ன உடனே என்ன நாதா நான் என்ன மட்டமான வம்சமா சந்திர வம்சம் சொன்னாள். நான் என்ன மட்டமானாள், சூரியனையால் பார்த்தா கண் கூசும், சந்திரனை பார்த்தா குளிரும்னாள். உடனே சுவாமி சொன்னாள், எங்க அம்மா என்ன 12 மாசம் சுமந்து பெற்றா நான் அருமை குழந்தை, அவன் பிறக்குமான்னு அப்படி பெற்ற குழந்தை நான். இது தேவி சொன்னாள், முள்ள சொல்லுங்கோ பேப்பர்காரங்க பேப்பர்ல எழுதிப்பட போறா, அவன் கர்ப்பவாசமே பாபம், அதுல இன்னும் 2 மாசம் கூட வேற அந்த இடத்துல வசிச்சேன் சொல்லிடு, ஆகையினால அதை முள்ள சொல்லுங்க. உடனே ராமன் பார்த்தா அதுக்கு அவமானமா கர்ப்பவாசம் பாபங்கிறது அவருக்கும் தெரியும் இல்லையா. அதனால சுவாமி என்ன பண்ணிட்டா, சீதை எல்லாரும் மாமியார் ஆறுன்னு கேட்கிறா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு, எந்த மீட்டிங்ல போனாலும் உங்களுக்கு மாமியார் ஆறுன்னு கேட்கிறா, இங்கிலீஷ்ல எனக்கு சொல்ல தெரியல ராமன். உடனே பார்த்தா சீதை அசட்டு விஷ்ணு பேசாத நாதா, நான் உசத்தியா நீங்க உசத்தியாங்கிறத உங்களை பார்த்து விடுங்கன்னாள். என்ன எங்க அப்பா ஜாதகம் எடுத்து உங்க அப்பாட்ட கொண்டு கொடுத்து அவர் எங்காத்து ஜோசியரை பார்த்து சொல்றேன், பார்த்து கேட்டு சொல்றேன்னு சொல்லி அப்புறம் 10 தடவை அலக்கழிச்சு அப்படி எல்லாம் பண்ணல. எங்க அப்பா உங்க வாத்துக்கு வரவே இல்லை, நீதான் பிரம்மச்சாரி கட்டுக்கிட்டு விஸ்வாமித்திர வச்சுட்டு எங்காத்துல வந்து நின்று இல்ல முடிச்சு என்ன கல்யாணம் பண்ணி போயிருக்கு, நான் உசத்தியா நீங்க உசத்தியா தெரிஞ்சுக்கும், நீ பேப்பர்காரர்களும் தெரியும் விட்டாய். உடனே பார்த்தார் ராமன், இது இல்லைன்னு சொல்ல முடியுமா, நீயே வசத்தியாவது நான் மட்டமா இருக்கேன், அண்ணன் தாவரத்தில் கொடுத்து விட்டாரோ எங்க தாவரத்தில் கொடுத்து விட்டா. இது மாதிரி 1 நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு, இவர் திரும்பி பார்க்கற அவர் திரும்பியே பார்க்கல. அப்புறம் 5ஆம் நாள் வந்தது, இவர் பார்த்தார் கோவி சண்டை வெளுத்து போடும்போது இருக்க பிரேமையா ஆரம்பிச்ச கழகம். சுவாமி இன்னைக்கு மத்தியானம் போதனை பண்ணிவிட்டு சீதைக்கு முன்னாடி உள்ள வந்தாள். வரபோது கல்யாண காலத்துல ஜனகர் ராமநாமா எழுதி ஒரு மோதிரம் கொடுத்திருந்தாலும் அது யாஜ்ஞவல்கியர் அபிமந்திரணம் பண்ணி ஜபிச்சு கொடுத்த மோதிரமா, அதை ராமனுக்கு சீரா கொடுத்திருந்தார். இது மாதிரி கஷ்டம் வரும்போது அது உபயோகப்படட்டும். அந்த மோதிரத்தை ராமன் கையில சரிச்சுட்டு இருந்தார். அந்த மோதிரத்தை சீதை படுத்துக்கிற பக்கத்துல ஒரு மூலையில கட்டி போட்டுட்டு இவர் வந்து படுத்துட்டார். ராமன் படுத்துட்டு சீதை 1/2 மணி கழிச்சு வந்து சேனம் பண்ணிட்டார். ராமன் எழுந்திருந்து என்ன பிறந்தாத்துல போட்ட மோதிரம்னா நான் தூங்குற போது தொட்டு கயற்றலாமா, இது கிரிமினல் கம்ப்ளைண்ட், நல்ல லாயரை வச்சு நான் சூட்டு கொடுப்பேன், இவர் வந்து பேசினார். உடனே சீதை பார்த்தாள், நான் அந்த பக்கம் திரும்பியா 5 நாள் ஆச்சு, நான் தொட்டு கயற்றுவேனா, இங்கேயோ கட்டு போச்சு விட்டு என் பேர்ல குத்தம் வர சொல்றேன். என்ன தேவி நான் சாப்பிட்டு வரும்போது இருந்ததுங்கிறார். சாப்பிட்டு வரும்போது இருக்கத்தான் இருந்தது, நீ என்ன கயற்றி போட்டிருக்கீங்க மூலையில இப்படி சொன்னார். உடனே ராமன் போடாத இடங்கள்லாம் சொல்றார். சீதை பொதுவாக நடுக தோடினார். அப்படி போனா அந்த மூலையில கிடந்து இதை இருக்கே நான் தான் இங்க சீதை கையா கிடைச்சது, நீ கட்டிக்காரதா எப்படி இருந்தாலும் சொல்லிக்கிட்டே கிட்ட வந்து தொட்டு விடுத்தார். கோபங்கள்லாம் போய் 2 பேரும் இன்னைக்கு சேர்த்து வச்சுதான், அன்னைக்கு சேர்த்து வச்சு இன்னைக்கு சேர்த்து வைக்க வந்துச்சான்னு பரமானந்தத்தை தேவி அனுபவிச்சாலும் அங்குலீகப்படாலும் மகா புண்ணியமான கட்டம். இப்படி புண்ணிய கட்டம் நாராயணத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கா, அதை நாளைக்கு சொல்றேன். நம்ம பெரிய மகா புண்ணியம் சர்வமங்கலத்தையும் கொடுக்கும். இன்னைக்கு இந்த அங்குலீகப்படான கட்டத்தை பரம மங்களமாய் ஆஸ்திகள் எல்லாம் நடத்தி வச்சவர்கள் காட்டவர்கள் சொன்னவர்கள் எல்லாருக்கும் சேஷ்பதியான சீதாபதி சகல மங்களத்தையும் கொடுக்கும்படியா பிரார்த்திக்கிறேன். நாளைக்கு தேவி ராமனுக்கு சமாச்சாரம் சொல்ல போற ஆச்சரியமான சரித்திரம் ராமனுடைய சரித்திரம் தான் அது. அப்படிப்பட்ட புண்ணிய சரித்திரத்தையும் பக்தா எல்லாம் கேட்டு சேனத்தை அறிஞ்சா பிரார்த்திச்சுக்கிறேன். ஜானகி